நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணும்போது கம்பெனியுடைய பிசினஸ் ஃபியூச்சர் growthக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கு, இந்த ரெண்டையும் கண்டிப்பா பார்த்திருப்போம். இதுக்கு அடுத்து இதே அளவுக்கு முக்கியமான இன்னொரு மெட்ரிக்ஸ் இருக்கு, அது கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸ். ஆனா மோஸ்ட்லி இந்த ஏரியாவை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா கம்பெனியுடைய ஏர்னிங் பெர் ஷேர், பிரைஸ் பை ஏர்னிங் இந்த ரேஷியோஸை தாண்டி வேற எதுவும் நமக்கு புரியாது. அதனால மோஸ்ட்லி கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸை ரொம்ப இன்டெப்தா பார்க்க மாட்டோம். ஆனா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கோரிங் மெத்தட் இருக்கு. இந்த ஸ்கோரிங் பிகினர்ஸும் யூஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாவும் அதே நேரத்துல பவர்ஃபுல்லாவும் இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் டூல். இந்த டூலுக்கு பேரு பேட்ரோஸ்கி எஃப் ஸ்கோர். இந்த ஸ்கோரிங் மெத்தடை கண்டுபிடிச்ச ஸ்டான்ஃபோர்ட் அக்கவுண்டிங் ப்ரொஃபசர் ஜோசப் பேட்ரோஸ்கி பேர்ல இந்த ஸ்கோரிங் மெத்தடோடைய பேர் இருக்குது. கம்பெனியுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கிற பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இந்த 3 பக்கத்துல இருக்கிற டேட்டாவை வச்சு ஜஸ்ட் 0 or 1 இந்த ஸ்கோரிங் கொடுக்கறதன் மூலமா கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு டிவைஸ் பண்ண டூல். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கோரிங் எப்படி வருது அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து இந்த டூலை எப்படி இன்னும் ஈஸியா யூஸ் பண்ணி நல்ல கம்பெனிஸை ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்கோரை யூஸ் பண்றது மூலமாவே கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி, டெப்ட், ஆப்பரேட்டிங் எஃபிஷியன்சி இந்த 3 ஏரியாவையும் அனலைஸ் பண்ணி இந்த 3லையும் கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி. இந்த டேட்டா கம்பெனியுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டோடைய சென்டர் பார்ட்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்டா பேலன்ஸ் ஷீட், செகண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், தேர்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு 4 ஸ்கோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட். அடுத்து ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட். மூணாவது கம்பெனியுடைய ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட். கேஷ் ஃப்ளோ 3 வகையில ஒரு கம்பெனிக்கு வரும். ஆபரேஷன்ஸ் மூலமா, பினான்சிங் மூலமா, இன்வெஸ்டிங் மூலமா. இந்த 3 ஏரியால கம்பெனியுடைய பிசினஸ் ஆபரேஷன்ஸ் மூலமா வர்ற கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நாம செலக்ட் பண்ணிருக்கிற கம்பெனிக்கு பினான்சியலா இன்னொரு மார்க்கும் கொடுக்கலாம். 4வது கம்பெனியுடைய நெட் இன்கம் விட கேஷ் ஃப்ளோ அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பாயிண்ட். எப்பவுமே எந்த கம்பெனியா இருந்தாலும் அவங்களோட பினான்சியல்ஸை டிக்ளேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிருக்காங்க, இந்த வருஷம் அதுல இருந்து எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் கம்பேரிஷனுக்காக பக்கத்துல கொடுத்திருப்பாங்க. அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னாலே அதை பேஸ் பண்ணியே போன வருஷம் கம்பெனி எப்படி இருந்திருக்கு, இந்த வருஷம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஸ்கோரிங்ல இருக்க 2வது ஏரியா லிவரேஜ். கம்பெனியுடைய கடன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. பேலன்ஸ் ஷீட்ல கடன் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா அந்த கம்பெனிக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். அடுத்து கரண்ட் ரேஷியோ, ஷார்ட் டேர்ம் பினான்சியல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க உதவுற கரண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட்டும் கொடுக்கலாம். இந்த கரண்ட் ரேஷியோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா அடுத்த 12 மாசத்துல என்ன பணத்தை ரிசீவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் அதுக்கு இந்த சேம் பீரியட்ல என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கரண்ட் ரேஷியோ கிடைக்கும். அடுத்து கம்பெனி லாஸ்ட் இயர்ல எந்த புது ஷேர்ஸும் இஷ்யூ பண்ணல அப்படின்னா எஃபிஓ, ரைட்ஸ் இஷ்யூ, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் இப்படி எந்த வகையிலையும் புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா கம்பெனிக்கு இன்னும் ஒரு மார்க். தொடர்ந்து நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்றது ஏற்கனவே இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸை எந்த வகையில பாதிக்கு அப்படிங்கறத பற்றி ரீசெண்டா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ இருக்கும், அதையும் பாருங்க. அடுத்தது கம்பெனியுடைய ஆப்பரேட்டிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது. கம்பெனியுடைய கிராஸ் மார்ஜின்ஸ் லாஸ்ட் இயர்ஸை விட இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கம்பெனிக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். அடுத்து அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். இந்த அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி வருது அப்படின்னா கம்பெனியுடைய டோட்டல் சேல்ஸை கம்பெனிக்கு இருக்கிற டோட்டல் அசெட்ஸை வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ கிடைக்கும். மொத்தமா 9 பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்ல கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட், இல்லைன்னா 0. இந்த டோட்டலா இருக்கிற 9 மார்க்ஸ்ல நமக்கு ஃபுல் மார்க்ஸ் வேண்டாம். நாம செலக்ட் பண்ணிருக்கிற கம்பெனி 6, 7, 8 இந்த அளவுக்கு மார்க் வாங்கினாலே தாராளமா போதும். இப்போ நீங்க எந்தெந்த கம்பெனி எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த கம்பெனிஸை இந்த ஸ்கோரிங் மெத்தட்ல அந்த கம்பெனியுடைய பினான்சியல்ஸை மேனுவலா செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்கோரிங் எப்படி அப்படிங்கிறது பழகுற வரைக்கும் மேனுவலா ட்ரை பண்ணி பாருங்க. பினான்ஸ் காம்ப்ளிகேட்டட் ஏரியா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இந்த ஸ்கோரிங் மெத்தடும் கம்பெனியுடைய பினான்சியல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த ஸ்கோரிங்கை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை ஈஸியா செலக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்கிரீனர் வெப்சைட்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்றதுக்கு ஃபில்டர்ஸ் கொடுக்கும்போது query டைப் பண்ணும்போது நீங்க யூஸ்வலா என்னென்ன ஃபில்டர்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களோ அதையெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு பேட்ரோஸ்கி எஃப் ஸ்கோர் greater than 6
அப்படிங்கிற ஒரு ஃபில்டரையும் ஆட் பண்ணுங்க. இப்போ ஸ்கிரீனர் ஃபண்டமெண்டலி ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனிஸை மட்டும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவும் செய்யும். இந்த மெத்தட்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த கம்பெனிஸுடைய பிசினஸ், கம்பெனிக்கு இருக்கிற காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், growth ப்ராஸ்பெக்டஸ் இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூடவும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.